அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடக்கிற போது காந்தியடிகள் தொடங்கி வைத்து வடநாட்டிலே தமிழ்நாட்டிலே ராஜாஜி தலைமையிலே அந்த உப்பு சத்தியாகிரக வீரர்கள் போகிறப்ப அவங்களுடைய அந்த போகிற பாதையினுடைய பயண களைப்பு தெரியாமல் எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ஒரு சரண கோஷம் போட்டு போகிறாங்களோ, பழனிக்கு போகிறவங்க முருகனுடைய பெருமையை சொல்லிட்டு போகிறாங்களோ, அதுபோல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? இப்போ கொஞ்சம் புத்தகங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்குள்ள நான் கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னால் நான் புத்தகம் கொடுப்பேன். இல்லை யாரும் சரிங்க மாட்டேங்கிறீங்க, ஆட்டுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உடனே செல்ல காதில் வச்சு அப்படியா அப்படின்னு கிளம்பக்கூடாது. மாப்பிள்ளை இங்கே கேள்வி கேட்குறாங்க வராத அப்படின்னு யாருக்காவது ஃபோன் பண்ணக்கூடாது. பேசுறது கேட்குதா? பின்னாடி கேட்குதா? பின்னாடி கேட்குதான்னு கேட்டேனே, கேட்குதா? கேட்கலையா? சரி, நல்லா அமைதியாக உட்காந்து கேளுங்க. நேரலை தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இங்கே வச்சுக்கிறவா? இப்போ இந்த முதல் கேள்விக்கு யாராவது விடை சொல்லிட்டீங்களா? ஒரு ஆள் சொன்னோன்னே எல்லாரும் சொல்கிறீங்க. முதல்ல சொன்னவர் அவர் தான். இந்தாங்க இங்கே வாங்க, அப்புறம் வாங்கிக்கலாமா? வந்துடுவாரா? நித்தியத்தை சேரலாம். போட்டோ எடுத்திருக்கேன். அவர் வாங்க ஐயா, வாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம். இதுதான் அந்த பாட்டோட வரி. சரியா? வாங்க. அவருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? அவருடைய வரலாறு, நாமக்கல் கவிஞருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? சரி, ஊவே சாமிநாதர் அவருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா? அது அந்த புத்தகத்துக்கு பேர் என் சரித்திரம். எது? ஊவே சாமிநாதருடைய புத்தகத்துக்கு பேர் என் சரித்திரம். நாமக்கல் கவிஞர் எழுதின அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு பேர் என்ன தெரியுமா? என் கதை. அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். புத்தகம் நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கங்க. என் கதை கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று என் கதை. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை மோகனூரில் தொடங்குவார். அவருடைய தந்தையார் நாமக்கல்ல காவல்துறையில் அவர் கான்ஸ்டபிளாக இருக்கார். அப்படி இருக்கப்ப தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தாயாருடைய வீரம், இது எல்லாத்தையும் அதில் அருமையாக எழுதுவார். சரி, இப்போ இன்னொரு கேள்வி வாங்க. அவர் எழுதின ஒரு கதை திரைப்படமாக தேசிய விருது பெற்றது. தெரியுமா உங்களுக்கு? சினிமா மட்டும் இப்படி சொல்றீங்க, கரெக்டா? மலைக்கல்லன். சரி, மலைக்கல்லன்ல முதல்ல ஒரு பாட்டு கூட உண்டு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுலாம் சொல்லும் பாட்டு வரும். சரி, இருக்கட்டும். இப்போ நாமக்கல் கவிஞருடைய பெருமையை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிறந்த ஊர்ல இருந்து பேசுகிறோம். என்னை அறிமுகம் பண்ணுறப்ப இவர் சோழவந்தான்னு மட்டும் சொல்லாமல் பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்னன்னு நீங்கள் ஒன்றும் பயந்துட வேண்டாம், கல்வெட்டில் இருக்கு. அதாவது பாகனூர் கூட்டம்னா என்னன்னா, கூற்றம் அப்படின்னு அர்த்தம். கூற்றம்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்குன்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் அந்த ஊரில் ஒன்று தான் எங்கள் ஊர். சதுர்வேதி மங்கலம்னா என்னன்னா, 4 வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களுக்கு தானமாக தந்த ஊர், தரப்பட்ட ஊர் அந்த ஊர். சோழாந்தகன் அப்படின்னா ஏன் பேர் அப்படின்னா, மதுராந்தகம்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம்ங்கிற ஊர். மதுரையை ஜெயிச்சு சோழ மன்னன் தனக்கு மதுராந்தகன்னு பேர் வச்சுக்கிட்டானா. அந்தகன்னா இறுதியானவன் அர்த்தம்.
அதாவது பாண்டியர்களுக்கு இறுதியானவன், மதுரைக்கு இறுதியானவன். அதனால் மதுராந்தகன் ஒரு ஊரை உண்டாக்கினான். உடனே பாண்டிய மன்னர்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த சோழனை ஜெயிச்சு தனக்கு சோழாந்தகன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி வச்ச போது உருவாக்கின ஊர் தான் எங்கள் ஊர் சோழவந்தான். அது மதுராந்தகம், இது சோழாந்தகம். அங்கே ஒரு ராமர் கோயில் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த ரெண்டு சிற்பமும் ஒரே மாதிரியே இருக்கும். ஆச்சரியம். இதெல்லாம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு மூலமாக நான் அதெல்லாம் பார்த்தேன். பேனை கூட ஆஃப் பண்ண சொல்லுங்க, தலைமுடி கலையுது, அதுக்காக அது வேண்டாம். நான் அங்கிட்டு போய் தள்ளி வச்சுருங்க. இல்லை அவங்களுக்கு வரட்டும். இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டு அவங்க கவலைப்படக்கூடாது. இந்த விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் ஒரு விருந்தில் சாப்பிட போனப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அல்வா கொண்டு வந்தாங்க. நோ போ சுகர் அப்படின்னாரு. எனக்கு வைக்காமல் போயிட்டாங்க. அந்த ஏரியாவிலே எவனுக்கு வைக்கலை. அவர் எது வந்தாலும் வேணாங்கிறாரு. எங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அது இருக்கட்டும், பரவாயில்ல, காற்று போட்டு அந்த பக்கம் வரட்டும். இப்போ நான் சொன்ன அந்த இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் பேர் வைக்கிறப்ப ஊர் பேர், நம்ம அப்பா பேர், நம்ம பேர் இப்படி தான் வைப்பாங்க. உதாரணமாக உத்தமநாதபுரம் வேங்கட்ராமன் சுவாமிநாதன், ஊவேசா, அதான் பேர். அதே போல் டிஆர் மகாலிங்கம், அவர் யாருன்னு கேட்டால் தென்கரை ராமச்சந்திரன் மகாலிங்கம். எங்கள் ஊருக்கு தென்கரை அவர், வடகரை நாங்கள். சரி, இப்போ நான் ஒருத்தர் பேரை அதே மாதிரி சொல்கிறேன். அவர் யாருன்னு சொல்லுங்கள். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. எம்ஜிஆர். சரி, இப்போ இன்னொரு இது சொல்கிறேன். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி. எதுக்குன்னா பாருங்க, ஊர் பேரு, அம்மா பேரு, அப்பா பேர் மாதிரி அம்மா பேர் வைக்கிற வழக்கம் இருக்கு. அதே மாதிரி கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள், கேபி சுந்தராம்பாள். நான் யாரையும் லண்டனில் இருக்கவங்கள சொல்லலை, அல்லது அமெரிக்காவில் இருக்கவங்கள சொல்ல. நம்ம ஊருக்காரவங்க, நமக்கு நம்ம வரலாறு தெரியணும், நம்முடைய முன்னோர்களுடைய பேர் தெரியணும். நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்ப ஒரு வீட்டில் 48 தலைமுறைக்கான அந்த பேர் இருந்துச்சுங்க. ஒரு கிளைப்படம் மாதிரி போட்டு வரிசையாக போய் 48வது தலைமுறை தொடங்கி இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வரைக்கும் பேர் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட கேளுங்க, அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். அதிகமாக போனால் தாத்தாவுடைய அப்பா பேர், அதுக்கு மேலே தெரியுமா? சத்தியமாக தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரையும் படிக்கிறோம், நம்ம குடும்பத்தினுடைய பேர் தெரியாமல் போயிடுது. தெரியணும், ஊர் பேர் தெரியணும், நம்முடைய பேர் தெரியணும், நம்முடைய கிளை மற்றவற்றுடைய பேர் தெரியணும். இதெல்லாம் வரலாறு இருக்கணும். இப்போ முதல்ல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப 2003 என்னை கூட்டிகிட்டு போய் பல இடங்களை காமிச்சாங்க. இந்த பல்கலைக்கழகம் 300 ஆண்டு பழசு, இந்த பல்கலைக்கழகம் 200 ஆண்டு பழசு, இந்த அருங்காட்சியகம் 250 ஆண்டு பழசு. எனக்கு சிரிப்பாக வந்தது. எங்கள் ஊருக்கு வாங்கய்யா, 1000 ஆண்டு பழசு, 1000 வச்சிருக்கோம் நாங்கள். 1000 ஆண்டு பழசு. ராஜராஜ சோழனுடைய அந்த கைவண்ணம் தான் அந்த கோவில், பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில். 1000 வருஷமாக நிற்கிது. எத்தனை மழை, எத்தனை புயல், எத்தனை நிலநடுக்கம்,
எது வந்தாலும் அது நிற்கிது. அதெல்லாம் விடுங்க. படையெடுப்புகள் எத்தனை, நம்ம மேலே படையெடுக்காத ஆளே கிடையாது. அத்தனை படையெடுப்பையும் தாங்கி நிற்குது. நீங்கள் சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கீங்களா? யார் எழுதுனது? கல்கி. மாணவர்கள்லாம் வந்திருக்காங்களா? மாணவர்கள் இருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்களே, படம் வந்துருச்சு. அதே கல்கி எழுதுன சிவகாமியின் சபதம். அதில் 2ஆம் புலிகேசி காஞ்சியை முற்றுகையிடுறப்ப, காஞ்சிபுரத்தை அவன் எல்லாத்தையும் அழிக்கிறான். ஆனால் அவன் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு அதை அழிக்க அவனுக்கு மனசு வரல, அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்பிடுறான். இதை கல்கி தன்னுடைய கதைக்கு ஏற்ப அருமையாக எழுதியிருப்பார். அப்படி அந்த 2ஆம் புலிகேசியவே மயக்கிய ஒரு கோயில் எது தெரியுமா? கைலாசநாதர் கோயில். எங்கே இருக்கு? காஞ்சிபுரத்தில் இருக்கு. நீ தயவு செஞ்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள், கோயில்கள், இதெல்லாம் அதை பக்தி அல்லது வேற அதெல்லாம் ஒரு பக்கங்க. வரலாறுகளை போல தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு பெரிய அபூர்வமான ஒன்று. இந்த இருக்கு சேலம் பக்கத்தில் தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த தாரமங்கலம் கோயிலுக்கு போனீங்கன்னா தூணில் 2 சிற்பம் இருக்கும். ஒரு தூணில் ராமன் அப்படி வில்ல வளைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு சாதாரணம் தானே நினைக்கலாம். இதில் தான் விஷயம் இருக்கு. ராமன் நிற்கிற தூணுகிட்ட இருந்து பார்த்தா அந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறது தெரியும். கொஞ்சம் தள்ளி அந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற இடத்துல இருந்து பார்த்தா ராமனுடைய சிற்பம் தெரியாது. ஏன் தெரியுமா? ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றான்ங்கிற விஷயத்தை அந்த சிற்பி தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால நம்ம கோயிலுக்கு போகிறப்ப அது என்ன இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் சொல்கிற மாதிரி பக்தி வேணும், பணிவு வேணும், மற்றவையெல்லாம் வேணும். அதே போல் அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி கட்டாயம் தெரியுதுங்க. எப்பயாவது நீங்கள் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா, ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கைடோட உள்ளே போங்க. எங்கே போனாலும் வழிகாட்டி உள்ளே இருக்கணும், கூட வரணும். அவங்க தான் அரிய விஷயங்களை சொல்லுவாங்க. கோட்டை மேலே இருக்கு, அந்த மலை மேலே அந்த கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்கு தண்ணீர் எப்படி போகுதுன்னா வெந்நீர் போகுதுங்க. கீழே இருந்து தண்ணி ஊற்றி அடுக்கடுக்காக கொண்டு போகிறாங்க. அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த இது மாதிரி இப்படி அரச சபை இருக்கு. அந்த அரச சபையில் ராஜா உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன். நம்ம உள்ளே வர்றோம். இப்போ என் கூட அந்த கைடு சொன்னார், உங்களுடைய சட்ட பட்டனை லேசாக அப்படி திருவிங்களே அப்படின்னாரு. என் சட்ட பட்டனை வேற ஒன்றும் இல்லை, நான் லேசா அப்படின்னாங்க. அந்த ஹால் முழுவதும் ஸ்டீரியோ எஃபெக்டில் டட்ட டட்டன்னு சத்தம் கேட்குது. ஏன் சட்டதான் எனக்கே பயமாக போச்சு. நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு, எப்படி இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த கைடு சொல்கிறாரு, இந்த அறை அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக யாராவது கத்திய உருவுனா அந்த சத்தம் 8 பங்கு கேட்குமா. உடனே உஷாராயிடுவாங்க. அடுத்து சின்ன கல்லெல்லாம் கொடுத்து அந்த ராஜா உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சேரை நோக்கி லேசாக போட சொல்கிறாங்க. நம்ம கீழே இருந்து போடுறோம், ஒரு கல் கூட பட மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சரியாக போட்டிருக்க மாட்டீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. அதாவதுங்க, இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை ஒட்டி காற்று இங்கேருந்து கிராஸ் ஆகி அப்படி வெளியே போகுது. ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மலை மேலே இருக்கிறதுனால காற்றோட்டத்துக்கு ஏற்றபடி வைத்து யாராவது கத்தியை கொண்டு எரிஞ்சா, வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு எரிஞ்சா அது நேரடியாக அவங்க மேலே படாதான், சட்டுன்னு விளையிடுமா. அப்படியே எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க.
இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை பேர் பார்த்தோம்? நம்ம பெரும்பாலும் பார்க்கறதுலாம் என்ன தெரியுமா? சீக்கிரம் வாங்க சீரியல் போட்டுருவாங்க. கொடைக்கானல்ல நல்ல பனி விழுகுது. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம்ங்கிறாங்க இல்லையா? பனி விழுகுது. ஹோக்கட்ஸ் வாக்குன்னு ஒன்று, மலையிலுடைய விளிம்பில் ஒரு ரோடு உண்டு. புல்வெளி, நல்ல நிலவு நேரம். என் கூட வந்தவங்கள வாங்க இந்த புல்லில் கால் வச்சு இந்த பனி மேலே விழுக நிலா வெளிச்சத்தில் இந்த மலையோட அழகை பார்ப்போம்னு சொல்கிறேன். வந்தவங்கெல்லாம் சீரியல் முடிய போகுது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கொடைக்கானலில் போய் ரூம் போட்டு சீரியல் பார்ப்பானா எவனாவது? யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பரை குற்றாலம் போயிட்டு வந்தவரை கேட்டேன், குளிச்சிங்களா? அறிவில்லைன்னு. டைம் இல்லை. குழாயில் குளித்தேன். குழாயில் குளிக்க குற்றாலம் போவானே? குற்றாலத்துக்கு போனால் அருவியில் குளிக்கணும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். யார் எழுதின பாட்டு? திரிகூடராசப்ப கவிராயர். அந்த ஐயா அருமையாக சொல்கிறாங்க. திரிகூடராசப்ப கவிராயர், குற்றால குறவஞ்சி. முக்கூடர் பல்லுன்னு ஒரு நூல் உண்டு. முக்கூடர் பல்லு. மழை வருதுங்கிறத யார் யார் முதல்ல அறிவான்னு அந்த ஒரு பாட்டு வருது. எப்படி அப்படின்னா, அதாவது இப்போ ஆற்று வழியாக போனோம்னு வச்சுக்கலேன், ஆறு மணல் இருக்கும். மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, ஆற்றுல வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? காலை வச்ச உடனே மிதிச்சோம்னா கால் உள்ளே போச்சுன்னா தண்ணி வருதுன்னு அர்த்தமா. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையால மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. மின்னல் அடிச்சா மழை வர போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. இந்த சுழிக்காத்து மாதிரி அடிக்கும். அது அமெரிக்காவில் எல்லாம் வீட்டையே தூக்கிட்டு போயிடும். இங்கே அப்படி இல்லை, லேசாக சுத்தம் அப்படியே. நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுக்குதே. தவளை விடாம கத்துனா மழை வரும். சேற்று நன்று சேற்றைக்குள்ளே தேற்றடைக்குதே. நண்டு தன்னுடைய வலையில அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் மண்ணெடுத்து பூசுனா மழை வர போதுன்னு அர்த்தமா. நண்டுக்கு தெரியுது, தவளைக்கு தெரியுது, அதே போல பறவைக்கு தெரியுது. நமக்கு சன் டிவியில் சொன்னா தான் தெரியுது. அப்படியே தெரிஞ்சாலும் பார்க்க போறதில்ல. நம்ம சுனாமி வந்தப்ப பறவைகள் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. வேதாரண்ய கடற்கரையில் மான் சரணாலயத்தில், மான்கள் சரணாலயத்தில் மான்கள் எல்லாம் கரைக்கு ஓடி போச்சு. நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்க போறோம்னு போய் செத்து போயிட்டாங்க. என்னது அவ்வளோ பெரிய தண்ணியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. சுனாமிக்கு தமிழ் பேர் தெரியுமா? ஆழிப்பேரலை. சரி, சுனாமி என்ன சொல் தெரியுமா? ஜப்பானிய சொல். சரி, இந்த ஆழிப்பேரலை நம்ம ஊரில் இருந்திருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, தமிழ் சங்கங்களில் முதற் சங்கம் கடல் கொண்டதாக வரலாறு சொல்லுது. அந்த முதல் சங்கத்தில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றம் பண்ணிருக்கணும். நிலந்தரு திருவித் பாண்டியன். பாருங்க, நமக்கு வரலாறு தெரியணும், பெயர்கள் தெரியணும், மற்ற எல்லாம் தெரியணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விடாம படிக்கணும். படிக்கிற போது எனக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்க சொன்ன மாதிரி, அதிவீர் ராம் பாண்டியனுடைய நருந்தொகையிலிருந்து அந்த பாட்டை எடுத்து அந்த வரியை தான் நான் கொடுத்தேன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படி, படிச்சுட்டு பிச்சை எடுக்காத, பிச்சை எடுத்தாவது படி. அப்படி படிக்க முடியுமா? படிக்கணுங்க. திரும்ப ஓவிய சாமிநாதையர் எழுதின அவருடைய இன்னொரு புத்தகம் இது என்றால் அதிலிருந்து வர்றேன்.
மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சரித்திரம். தயவு செஞ்சு நான் சொல்கிற புத்தகம் எல்லாம் போகிற போக்கில் கேட்டுக்குங்க, முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. புத்தக திருவிழாவுக்கு வர்றபோது கட்டாயமாக ஒரு புத்தகமாவது வாங்குங்க. ஒரு உழவர் சந்தைக்கு போனால் காய்கறி வாங்கிட்டு 5-6 கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி வாங்கிட்டு போவோம். அதுபோல் நாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கையில் ஒரு புத்தகத்தோடு போனால் நல்லாயிருக்கும். சரி, ஏன் பிச்சை எடுத்து படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முதல்ல திரிசரபுரம் என்கின்ற திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஏறத்தாழ ஒரு 200 வருஷம் பழசு நான் சொல்கிறது. அதில் ஒரு பையன் தன்னுடைய வாத்தியார்த்தை சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தான். அப்புறம் அந்த வாத்தியார் சொன்னார், எப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நருந்தொகை, ஏழிலும் தமிழ்னு சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீ யாப்பிலக்கணம் படிக்கணும்னா நீ யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கணம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் படிக்கணும். இந்த பையனுக்கு படிக்க ஆர்வம், ஆள் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லை. அப்போ அந்த பையன் கவலையோடு இருந்தப்ப அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த தோளில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படி ஒரு உலக்க மாதிரி போட்டு அதில் சங்கிலியில் தராசு தட்டு மாதிரி வச்சு அதில் பானையை வச்சு அதில் அவங்க வந்து அரிசி வாங்குவாங்க, யாசகம் கேட்டு பிச்சை எடுப்பாங்க. அப்படி ஒருத்தர் அங்கே வர்றாரு. இந்த காவடி மாதிரி தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அவர் வர்றாரு. அவருக்கு நல்ல இலக்கணம் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த பையன் போய் அவர்கிட்ட, ஐயா எனக்கு நீங்கள் இலக்கணம் சொல்லி கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். அவர், நானே ஏழை விட்டு பையன், எனக்கு எதுக்கு சம்பளம்? சரிப்பா சாப்பாடு போடுறியா? எனக்கு அதுவும் முடியாது. என்னப்பா பணமும் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன், என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தோளில் தூக்கிட்டு இருக்கீங்களே பிச்சை பாத்திரம், இந்த பிச்சை பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வர்றேன். எங்கெங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு பையனா? சரி இந்தாப்பா அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையன் அந்த பிச்சைக்காரர் தோளில் தூங்கின இதை தான் தோளில் வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் போய் அம்மா தாயே அப்படின்னு பிச்சை கேட்குறாருன்னு வச்சுக்கங்க, இந்த பையன் நிற்பான். ஒரு திண்ணையில் உட்கார்ந்தா அப்போ பாடம் சொல்லி கொடுப்பாரு, கேட்டுக்கிடுவான். இப்படியே 6 மாதம் அவரிடத்தில் அந்த பையன் படித்தாங்க. அந்த படித்த அந்த பையன் போகிற போது, நான் உங்களுக்கு தர ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் அவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாத, இப்படி ஒரு மாணவனை பெற நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு போனார். அப்படி அந்த சன்னியாசியினுடைய பிச்சை பாத்திரத்தை தோளிலே தூக்கி கொண்டு இலக்கணம் படித்தவர் தான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கலிகால கம்பன்னு பேர். 1,00,000 பாட்டு எழுதினவர், 1,00,000 பாட்டு. அப்படி எழுத காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நமக்கு அரசாங்கம் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தருது, உடை கொடுக்குது, புத்தகம் கொடுக்குது, காலை உணவு மதிய உணவு அரசாங்கம் போடலாம்னு முதல்வர் ஆணையிட்டு இருக்காரு. சாப்பாடு, புத்தகம், படிக்க வசதி, சைக்கிள் எல்லாம் கொடுத்தாலும் நாம் என்ன வாங்குகிறோம்? 100க்கு 100 வாங்குறோமானா இல்லை. அதுக்கு ஒரு கதை படித்தேன். என்ன தெரியுமா? 99 வயசில் சாக கிடைக்கிற ஒரு அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். மகனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா. மகனுக்கு வயசு 65 வயசு இருக்கான். மகனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா. என்னப்பா அப்படின்னு போய் கேட்டிருக்கான். டேய் உண்மையை சொல்லு, நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப
உன் கணக்கு பேப்பரை என்கிட்ட கொண்டு கொடுத்தில்ல, அதில் நீ 90 மார்க் வாங்கியிருந்தேன்னு போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்கிறா. அந்த சைபரை நீ தானே போட்ட. எப்பா பேசாம படுப்பா, நேரம் கேட்பாங்களா? நீ சொல்லலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. சொல்லு, பேசாம படுப்பா, சைபர் நான் போடலப்பா. இல்லை நீ சொல்லு, பேயா சுற்றி வருவேன். சொல்லு, சைபரை நீ தானே போட்ட. அவன் சொன்னா, எப்பா சத்தியமாக சைபரை நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். அவங்க அப்பா என்ன நினச்சிருக்காரு, இவன் 9 மார்க்காவது வாங்கியிருப்பான், சைபரத்தை இவன் போட்டிருப்பான்னு நினச்சிருந்தா அவன் என்ன சொல்கிறான், ஆனால் உண்மையை சொல்லியிருக்கான், சைபரை அவன் போடல. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் கிடைச்சா படிப்பு இல்லைங்கிறோம். ஆனால் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்குங்க. அந்த நன்னூல்கிற இலக்கண நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா பவணந்தி முனிவர். அவருக்கு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பெருந்துறை இருக்குல்ல, பெருந்துறைக்கு பக்கத்தில் ஜினபுரம் அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முதல்ல பழைய பேர், இப்போ சீனாபுரம்னு பேர் அதுக்கு. அங்கே அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த பவனந்தி, நான் போன இடத்துக்கு எதுக்குமே நீங்கள் போகலன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் செய்வேன், நான் இப்போ ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியல. அங்கே போனீங்களா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் போகாத இடத்துக்குலாம் நீ ஏன் போட? போடும் தாங்க சொல்கிறேன். தமிழ் இலக்கணத்தில் நன்னூல் மாதிரி இனிமையானது எதுவும் இல்லைங்க. அதான் சொல்லுவார், படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவன் பருகுவனன்னு ஆர்வத்திறன் ஆகியிருக்கணுமா. தாகமுடையவன் தண்ணீர் கழுவதை போல ஒருவனுடைய கல்வி அதை தேடி அலைய வேண்டியதாக இருக்கணும். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு என்ன பார்க்கலாம். வாத்தியார்கிட்ட போய் பாடம் கேட்குறப்ப எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 2 வாழ்க்கை வாழ்ந்த மாதிரிங்க. எனக்கு என்ன 2 வாழ்க்கை? காலையில் கல்லூரிக்கு போவேன், போன உடனே ஒரு பையன் வந்து கேட்பேன், இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க அப்படிம்பா. இல்லைப்பா வந்துட்டேன். உடனே பக்கத்து போயிட்டேன், வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா? வருவேன். அப்படியே வந்தாலும் பாடம் எடுக்க மாட்டாரா? எடுப்பேன். எடுத்துக்கோ அப்படின்னு போயிட்டாங்க. வகுப்பில் வெறுப்பாக உட்காந்துருப்பான், ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்காந்துருப்பான். இது காலையில். அதே நாள் சாயங்காலம் நாமக்கல் மாதிரியோ சேலம் மாதிரியோ கரூர் மாதிரியோ ஏதாவது ஒரு ஊருக்கு நான் பேச போவேன். என்னை கூப்பிட்டுருப்பாங்க, பணம் கொடுத்து என்னை வரவழைச்சி 1000 பேர் என் பேச்சை கேட்க மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருப்பாங்க. இது மாலையில். காலையில் எப்படா இவன் லீவ் எடுப்பேன் அப்படியே இருக்கிறது. அது பருவம், அவ்வளோதான். வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் மாணவர்கள் தானே? வகுப்பு எப்போ அமைதியாக இருக்கும்? எக்ஸாம் பேப்பர் திருத்தி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்கல்ல, செத்து கூட போடாமான்னு யோசிப்பேன். ஒரு வாத்தியார் பேப்பர் கொடுத்தாரு, 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுதுருக்கு. 2 மார்க் போச்சு. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கிட்டு கெக்கன்னு சிரிச்சிருக்கான். வாத்தியார் கோவத்தோடு கேட்டார், ஏய் வெக்கமா இல்லை? 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்ன, இந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, எவனோ ஒருத்தன் படிக்காமல் திருத்திருக்கான். யார் எங்களை தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தம் பையன்னு. இப்போ பாருங்க, நாம் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் நினச்சி பார்த்தா கூட நிற்காதுங்க. எனக்கே என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் 4ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் 10ஆம் கிளாஸில் படித்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வர்ற ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், எனக்கு மறந்து போகுதுங்க. அது காரணம் என்ன என்றால், மறதி நமக்கு காலம் தந்த வரம்னு கூட சொல்லலாம். மறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க மருத்துவரமாக இருக்காங்க, தெரியும். சில இது எரைசர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே அலைவாங்க சில பேர், பூர்வ ஜென்ம ஞாபகம் மாதிரி.
அப்போ நல்ல விஷயத்தை படிக்கணும்னா பிச்சை எடுத்தாவது படிக்கணும்.